குட்டீஸ், இன்னைக்கு நம்ம யானையும் எறும்பும் கதை பார்க்கலாமா? ஒரு காட்டில் ஒரு யானை ரொம்ப குறும்பு பண்ணிட்டு இருந்துதான். எவ்வளோ குறும்புனா, ஒரு குட்டி எறும்பு கீழே நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு டம் டம் டம்னு சத்தமாக மிதித்து நடந்து வந்துட்டு இருந்துதான். அந்த எறும்புக்கு ரொம்ப சத்தமாக இருந்துச்சான். ப்ளீஸ் யானை சத்தம் போடாத அப்படின்னு எறும்பு கேட்டுச்சான். ஆனால் யானை கேட்கவே இல்லையாம். ஹஹா, நான் சத்தம் போடக்கூடாதா? அப்படி தான் போடுவேன் அப்படி சொல்லிட்டு டம் டம் டம்னு மிதித்து நடந்து வந்துட்டு இருந்துதான். அந்த எறும்புக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். இப்போ தான் எறும்பு யோசிச்சுதான், இந்த யானை நம்ம குட்டியாக இருக்கிறனால தானே நம்மளை இப்படி கிண்டல் பண்ணுது, நம்மளும் இந்த யானையை ஏதாவது பண்ணணும், இதுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுதான். அப்போது அந்த யானை என்ன பண்ணிகிட்டு இருந்துதான், தூங்கிட்டு இருந்துதான். நல்லா தூங்கிட்டு இருந்தப்ப அந்த யானைக்கு தெரியாமல் மெதுவாக அந்த யானையோட காதுக்குள்ளே அந்த எறும்பு போயிடுச்சான். போயிட்டு காதுக்குள்ளே நின்றுட்டு டம் டம் டம்னு சத்தம் போட்டு நடந்துட்டு இருந்துதான். யானை காதுக்குள்ளே அப்படி சத்தம் போட்டனால யானைக்கு தூக்கம் கெட்டு போய் முழிச்சிருச்சான். எனக்கு ரொம்ப சத்தமாக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு அழுதுச்சான். அப்போ அந்த எறும்பு உள்ளே உட்காந்துட்டு ஹஹான்னு சிரிச்சுட்டு, பாத்தியா யானை, நான் உன்னை எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறேன் பாத்தியான்னு திருப்பியும் டொம் டொம் டொம்னு நடந்துச்சான். யானைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். யானை கேட்டுச்சான், ப்ளீஸ் எறும்பு, நான் உனக்கு பண்ணதுக்கு சாரி, இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் இறங்கி வா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு கேட்டுச்சான். எறும்பும் சரி பாவம்னு கீழே இறங்கி வந்துடுச்சான். இப்போ சொல்லிச்சான், இனிமேல் யாரும் குட்டியாக இருக்காங்கன்னு நினச்சி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத, அவங்களும் அவங்களால முடிஞ்ச மாதிரி உன்னை டிஸ்டர்ப் பண்ணால் உன்னால் தாங்க முடியாது அப்படி சொல்லிச்சான். பாய் குட்டீஸ்.